ஓகே. மீட்டிங்க்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் February 21 ஃப்ரைடே. எவ்ரி ஃப்ரைடே நம்ம ஏதாவது ஒரு புது டாபிக், புது விதமான ட்ரைனிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான ட்ரைனிங் வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்டை பற்றி ஒரு அவேர்னஸ். ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன, அது எதுக்கு, எந்த அளவுக்கு முக்கியம், அதுவும் நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? நம்ம பர்டிகுலரா இந்த சப்ளிமெண்ட் அந்த சப்ளிமெண்ட்னு சப்ளிமெண்ட் குறிப்பா நம்ம வந்து எந்த ஒரு இதையும் பெருசா பார்க்காம காமனா ஹெல்த் சப்ளிமெண்ட் வெஸ்டேஜோட ஹெல்த் சப்ளிமெண்ட்ல என்ன இருக்கு, என்ன பலன், அதை எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு அது ஒரு அதை பத்தி ஒரு அவேர்னஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா இந்த ட்ரைனிங் வந்து பிரேம் அப்படிங்கிறவர் அவரோட டீமுக்கு எடுத்தாரு, ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதை வந்து இப்ப காமனா எல்லாருக்குமே எடுக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. அப்ப இதை வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அவர் ஹெல்த் சப்ளிமெண்ட்டை பத்தி நிறைய வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்றாரு. கொஸ்டின் ஆன்சர் அதெல்லாமே வந்து பதில் எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் வந்து இந்த இதுல வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி அவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இதுல வந்து அவருக்கு ஒரு ஆர்வம், இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த ட்ரைனிங்கை நீங்க பாக்குறதன் மூலியமா உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்க ஒரு ஒரு அவேர்னஸ். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் உலகத்துல எத்தனையோ இருக்குங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு தெரியாதது இல்ல நமக்கு புரியாதது வந்து நம்ம புதுசா இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை, இதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நமக்கு தெரியாதது, நம்ம தெரிஞ்சது வந்து வெறும் கையளவு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதது உலகளவு. அது மாதிரி வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கு. அது மாதிரி வந்து இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படின்னாவே நிறைய பேர், அதுவும் குறிப்பா நியூ ஜாயினர்ஸ் யாரெல்லாம் வந்து புதுசா இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, அதுலயும் குறிப்பா இந்த மந்த்ல February மந்த்ல இன்னைக்கு 21னா இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க ஜஸ்ட் இந்த ட்ரைனிங்கை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களை யாரும் கம்பல் பண்ணல நீங்க சப்ளிமெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப நாங்கெல்லாம் எத்தனை பேர் வந்து இதுல சப்ளிமெண்ட் வாங்குறோம். வெஸ்டேஜ்ல வந்து வெஸ்டேஜ்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து மேஜர் பிசினஸே வந்து சப்ளிமெண்ட்ல தான் வருது. வெஸ்டேஜோட கம்பெனியே வந்து ஓபன் பண்ணதே, கம்பெனி வந்து ஆரம்பிச்சதே வந்து சப்ளிமெண்ட்டை வச்சுதான். சப்ளிமெண்ட் தான் வெஸ்டேஜோட முதுகெலும்பே. சப்ளிமெண்ட்ல தான் வெஸ்டேஜ் வந்து மாஸ்டரே. மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வந்து வேணுங்கும் போது வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ளையர்ஸை வச்சு, அந்த மேனுஃபேக்சர்ஸை வச்சு, தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ஸை வச்சு கம்பெனி வந்து வெஸ்டேஜுக்காக வந்து அக்ரிமெண்ட் போட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து டிமாண்டுக்காக அந்த ப்ராடக்டோட கவுண்ட் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் புது புது அதர் கேட்டகரியில இருந்து வருது. ஆனா வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சப்ளிமெண்ட் கம்பெனி தான். அது வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. வெஸ்டேஜோட எம்டி கௌதம்பாலி அவர் வந்து இந்த ஹெல்த் கேர், இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரி தான் அவரோட பேக்ரவுண்டே. அவர் அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை வச்சு தான் இந்த பிசினஸே ஆரம்பிச்சாங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் இந்த கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட். அதாவது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச், டெவலப்மெண்ட், இதோட கம்பெனி எல்லாமே A to Z வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் வெஸ்டேஜோட. நீங்க வந்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் நேம் வந்து பின்னாடி இருக்கும். ஆனா வெஸ்டேஜோட ஹெல்த் சப்ளிமெண்ட்டுக்கு மட்டும் எந்த ஒரு பிராண்டுமே இருக்காது. வெஸ்டேஜ் தான். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து எல்லாமே வெஸ்டேஜ் தான் பாத்துக்கிறாங்க. வெஸ்டேஜ் கம்பெனி தான் பண்றாங்க. மற்ற கேட்டகரி நீங்க வந்து இப்போ ஹோம் கேரா இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற காஸ்மெட்டிக் ஐட்டமாஸ் இருக்கட்டும், இல்ல ஃபுட் கேட்டகரியா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ஸ்பெஷலிஸ்ட் யார் இருக்காங்க, அவங்க அதுக்கு வெஸ்டேஜ் கூட அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்காக அவங்க உற்பத்தி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அது வெஸ்டேஜுக்கு மட்டும் தான் கிடைக்குது. அது இல்லைன்னு. பட் ஆனா அந்த வித்தியாசத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. சப்ளிமெண்ட் அப்படிங்கறது அதோட கோரே. அப்ப அதுல ஒரு விஷயம் இல்லாம இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வந்து இதை வந்து எடுத்து பண்ண மாட்டாங்களே. ஏன்னா இங்க நிறைய பேரு சப்ளிமெண்ட்டை ஒதுக்கிட்டு சும்மா வந்து வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை மட்டுமே இங்க எடுக்கிறவங்க இருக்கிறீங்க. ஆனா எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது வந்து சும்மா அது கூட அடிஷ்னலா கம்பெனி கொண்டு வந்தது தான். ஆனா சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இங்க கோரே. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ட்ரைனிங். நீங்க ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு புரியுது, நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை கன்சியூம் பண்ணுங்கன்னா எத்தனையோ பேர் இங்க ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நம்ம டீமுக்காக ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்ட் அக்ரி. அவன் அந்த அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரிசல்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த் சப்ளிமெண்ட் ரிலேட்டடா என்னென்ன மாதிரிலாம் ரிசல்ட் வந்திருக்குங்கிற அந்த ரிசல்ட் நிறைய அதுல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலிலையும்
மனுஷங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கும் எத்தனையோ ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அது எல்லாத்துக்கும் அந்த சொல்யூஷன் வந்து வெஸ்டேஜில் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து ஜஸ்ட் பார்த்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே பிரேம் அவரை இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணட்டும். தேங்க்யூ. விஷ் யூ.